ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அட்வான்ஸ்டாக போடலாம், அட்வான்ஸ்டாக வந்து உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வருஷத்தோட 2வது கடைசி சந்திர கிரகணம் வந்து இன்னும் சில நாட்களில் நடக்க போகுதுங்க. இந்த சந்திர கிரகணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திர கிரகணம் வந்து ஒரு சிவப்பு சந்திர கிரகணமாக இருக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா, சந்திர கிரகணம்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் நம்மளோட பூமி வந்துருங்க. அப்போது நம்ம பூமி வந்து கம்ப்ளீட்டாக சூரியனோட ஒளிகளை சந்திரனுக்கு கிட்ட போகாமல் மறைக்கும் போது அந்த பூமியில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்துக்கு வழியாக அந்த சூரியனோட கதிர்கள் வந்து சந்திரன் மேலே படும். அப்படி படும்போது இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ரெட் கலரில் ஒரு கர்வ் மாதிரி தெரியும். இதுதான் வந்து சிவப்பு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இந்த சந்திர கிரகணம் என்னைக்கு வருது, என்ன டைமில் வருது, எவ்வளோ மணி நேரம் நடக்க போகுது, இங்கே தெரியுமா, இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிக்குமா, கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 சேனல்லையுமே கர்ப்பிணிகள் வந்து இது ரொம்ப ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து நம்ம முன்னாடியே சொல்கிறதுனால அவங்க கவனமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே சிறுதானியங்கள், அப்புறமா வந்து பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்தி பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட கம்பு மால்ட், ராகி, சாக்கோ மால்ட், ஏபிசி மால்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நிறைய காம்போஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்டிலிட்டி காம்போ, வெயிட் லாஸ் காம்போ, வெயிட் கெயின் காம்போ, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் புட்டு வெரைட்டிஸ், மில்லட் பொங்கல் வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனல் படித்ததில் பிடித்தது சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் வந்து ஆரோக்கிய உணவு .tn அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடியும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட கடைசி 2வது சந்திர கிரகணம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் 3 நாள் தாங்க இருக்குது. அதாவது வர்ற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த சந்திர கிரகணத்தோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7ஆம் தேதி நைட்டு, அன்றைக்கி நைட்டு 9:56 மிட் நைட்டில் 1:26 வரைக்கும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்டு 9:56 ஆரம்பித்து மிட் நைட்டு 1:26, அப்போ 8ஆம் தேதி ஆகிடும். அப்போ 8ஆம் தேதி விடிகாலை வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிவப்பு சந்திர கிரகணமாக இருக்க போகுது. ரொம்ப பவர்ஃபுல். எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது நம்ம இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியும். இது இந்தியாவில் தெரியும். அதுலேயும் முக்கியமாக நம்ம சென்னையில் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் தெரியும். ஸோ அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த நைட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கு முன்னாடியே வந்து அவங்களோட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அமைதியாக போய் படுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த சந்திர கிரகணத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.